கலியுகத்தின் கடைசி கால்திட்ட பகுதியில் அந்த கல்கியே பல அவதாரங்களை எடுத்து விஞ்ஞானத்தை தலை தோங்கச் செய்ய, அந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தியே லோகத்து மாந்தர்களின் மனதையெல்லாம் சீரழிக்கின்ற வேலைகளை எல்லாம் செவ்வனே செய்து முடித்து விடுகின்றான் அந்த கலியுக சாத்தான். கலியுகத்தின் முடிவிற்குள் அந்த கலியுக சாத்தானின் ஆட்சியாகப்பட்டதை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்து ஒழிக்காது போனால் மலர இருக்கின்ற சத்திய யுகத்திலும் அவனது ஆட்சியே என்றும் ஆகிவிடும். லோகத்து மாந்தர்கள் அனைவரின் மனதிலும் குடிகொண்டு இருக்கின்ற வரத்தை பெற்றிருக்கின்ற அந்த கலியுக சாத்தானை விஞ்ஞானத்தை கொண்டும் வேறு எந்த சக்தியினை கொண்டும் அழித்து ஒழிப்பது என்பது ஆகாத காரியம் என்றே ஆகியும் விடுகின்றது. விஞ்ஞானத்தை கொண்டும் வேறு எந்த சக்தியினை கொண்டும் அந்த கலியுக சாத்தானை அழித்து ஒழித்து விட முடியாது என்ற நிலையிலே அந்த பஞ்சபூதங்களையே தனது படைபலமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற இக்கட்டான நிலைக்கே வந்து சேர்கின்றான் கல்கி. பஞ்சபூதங்களையும் தனது படைபலமாக்கி கொண்டால் இயற்கை சீற்றங்களையே உருவாக்கி அமைக்க வேண்டும். இயற்கை சீற்றங்களை உருவாக்கி அமைத்தால் எண்ணற்ற குழந்தைகள், பெண்கள், அப்பாவிகளின் அலறல் சத்தங்களையும் கேட்டாகவே வேண்டும் என்ற இக்கட்டான நிலைக்கே தள்ளப்படுகின்றான் கல்கி. கல்கியின் மனதில் கலியுக சாத்தானை அழித்து ஒழிப்பதா அல்லது எண்ணற்ற குழந்தைகள், பெண்கள், அப்பாவிகளின் அலறல் சத்தங்களை கேட்டு ரசிப்பதா என்ற எண்ணங்களே போராட்டமாக மாறுகின்றது. ஒரு புறத்தில் அந்த கலியுக சாத்தானின் கேளன சிரிப்பும், மறுபுறத்தில் எண்ணற்ற குழந்தைகள், பெண்கள், அப்பாவிகளின் அலறல் சத்தமும் நடுவே கல்கி என்பதுதான் அந்த கலியுகத்தின் கடைசி கால்திட்ட பகுதியில் கல்கியின் நிலை என்றும் ஆகிவிடுகின்றது. பூலோகத்து மாந்தர்களின் மனதில் எல்லாம் குடிகொண்டு இருக்கின்ற அந்த கலியுக சாத்தானின் ஆதிக்கத்தை அழித்து ஒழித்து பூலோகத்து மாந்தர்களின் மனதில் எல்லாம் அந்த தெய்வங்களின் சிந்தனைகளை தலை தோங்கச் செய்வதற்கே பஞ்சபூதங்களையே தனது படைபலமாக்கி கொண்டு கல்கி பகவான் தனது யுத்தத்தை தொடங்கி இருப்பதாகவும், அதன் முன்னோட்ட காட்சிகளையே இப்பொழுது இந்த நவலோக பூலோகத்து மக்கள் பார்த்து கொண்டிருப்பதாகவும், ஜனநாயகத்தில் மக்களின் தீர்ப்பே மகேசனின் தீர்ப்பு என்று சொல்லிக்கொண்டு அநியாயக்காரர்களையே தொடர்ந்து தங்களின் ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கின்ற நாட்டு மக்களே அந்த பஞ்சபூதங்களின் ஆட்சியால் அல்லல் பட்டு நிற்பார்கள் என்றுமே வேத வியாசரும் விஷ்ணு பகவானிடத்தில் கூற, கல்கியின் திட்டங்களை பற்றி விவாதிப்பதற்கும் ஆலோசனை கூறுவதற்கும் வேறு எவருக்கும் அதிகாரம் இல்லை என்றே சிவபெருமானும் கண்டிப்பாகவே கூறிவிட்டதாக வேத வியாசரிடத்தில் விஷ்ணு பகவானும் கூறியிருக்கின்றார். நாட்டை ஆள்பவர்கள் எவ்வளியோ அவ்வளியே நாட்டு மக்கள் என்பதே ஆன்றோர்கள் மற்றும் சான்றோர்களின் பொய்யா மொழியாகும். ஆகவே நாட்டை ஆள்பவர்களே முதலில் தங்களின் மனநிலையை மாற்றிக் கொண்டாக வேண்டும். இல்லை என்று போனால் நாட்டு மக்களே தங்களின் ஆட்சியாளர்களாக நல்லவர்களையே தேர்ந்தெடுத்து கொண்டாக வேண்டும். இந்த இரண்டில் ஒன்று, ஏதேனும் ஒன்று வெகு விரைவிலே அந்த நவலோக பூலோகத்திலே நடந்தேறது போனாலே அந்த நவலோக பூலோகத்தினுடைய பேரழிவாகப்பட்டதை எவராலும் மாற்றி அமைக்க முடியாது என்று பிரம்மதேவரிடத்தில் விஷ்ணு பகவானும் கூறியிருக்கின்றார். கலியுகத்தின் முடிவிற்குள் பூலோகத்து மாந்தர்களின் மனதிலெல்லாம் குடிகொண்டு இருக்கின்ற அந்த கலியுக சாத்தானின் ஆதிக்கத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்காது போனால் மலர இருக்கின்ற சத்திய யுகத்திலும் அந்த கலியுக சாத்தானின் ஆட்சியே என்றாகிவிடும் என்பதாலே இன்றைய இந்த நவலோக பூலோகத்து மக்கள் தங்களின் மனநிலையை வெகுவாக மாற்றிக்கொள்ளாது போனாலே கபடி வீரர்கள் கடைசியில் தங்களின் ஆட்டத்தை சேஸ் கட்டி ஆடுவது போன்றே கல்கி பகவானும் தனது ஆட்டத்தை கடைசியில் சேஸ் கட்டி ஆட வேண்டிய நிலைக்கே தள்ளப்படலாம். அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதுவே இந்த நவலோக பூலோகத்தின் மிகப்பெரிய பிரளயமாக நடந்தேறலாம் என்றே விநாயக பெருமானும் அகத்தியரிடத்தில் கூறியிருக்கின்றார்.